ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கவுனி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வகையான அரிசிங்களில் இந்த கருப்பு கவுனி அரிசி கலர் இது போல் இருக்கிறதுனால எந்த ரெசிபியும் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் இது போல் தோசை மூலியமாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமான முறையிலையும் செஞ்சிடலாம். நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரி நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம மாவு ரெடி பண்ணி இது போல் தோசை செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருப்பு கவுனி அரிசி தோசை செய்கிறதுக்காக இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இந்த தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே ஊற வச்சுக்கலாம். நம்ம 2-3 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கிற தண்ணியிலே தான் நம்ம மாவு அரைச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா இது ஊறட்டும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஊற வச்சிடலாம். இது நல்லா இது 3லேருந்து 4 மணி நேரம் ஊறுச்சுன்னா போதும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சமான அளவுன்றதுனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன். நீங்கள் அதிகமான அளவு அரைக்கிறதா இருந்தால் கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைப்போல் அந்த பதத்தில் அரைச்சா போதும். இப்போ அரைச்சதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மீதமுள்ள எல்லா அரிசியுமே இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு அப்படியே இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இது போல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு உப்பு போட்டு நம்ம கரைச்சி புளிக்க வைப்போம்ல, அது போல் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரமாவது இது புளிக்க வைக்கணும். இதை நல்லா இது போல் கரைச்சி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா 6 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இது நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை நல்லா இது போல் அடித்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு தோசைக்கு தேவையான அளவுக்கு மாவு திக்னஸுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் தோசை ஊற்றுற பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இது போல் நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம இது போல் 1/2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு தோசை உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாவோ திக்காவோ தேவையோ அந்த பதத்தில் நீங்கள் தோசை ஊற்றிக்குங்க. தோசை சுற்றுறதுக்கும் எவ்வளோ சுலபமாக வருதில்ல. இது போல் தோசை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் உங்களுக்கு எது தேவையோ சேர்த்து நீங்கள் அப்படியே இதை நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஓரங்கள்லாம் அந்த மாவோட பதம் மாறி நல்லா மெலிசாக வர ஆரம்பிக்குதுல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இந்த பக்கமும் செவக்க விட்டு எடுத்தோன்னா நல்லா டேஸ்டியான கருப்பு கவுனி தோசை நமக்கு ரெடி. இந்த தோசைக்கு நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு என்ன சட்னி சாப்பிடுவோமோ அந்த சட்னியை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எவ்வளோ சுலபான ரெசிபி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பு ஆரோக்கியமாக இருக்க இது போல் கருப்பு கவுனி தோசையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.